ஹே ஹாய். ஸோ நம்ம பார்க்க போகிற அடுத்த முக்கியமான கண்டெப்ட்ஸ் என்னென்னா வேர்ல்டு வாட்டர் டே March 22. ஸோ March 22ல் வேர்ல்டு வாட்டர் டேவை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். அதுக்காக நம்ம இந்தியாவில் நிறைய விஷயங்களை இனாக்ரேட் பண்ணியிருந்தோம், இனிஷியேட் பண்ணியிருந்தோம். அதை பற்றின ஒரு முக்கியமான கண்டெப்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ பிரைம் மினிஸ்டர்ஸ் ஹைலைட்டட் த நீட் ஃபார் வாட்டர் கன்சர்வேஷன்ஸ் ஆன் வேர்ல்டு வாட்டர் டே. இந்த ஒவ்வொரு வருஷத்தோடைய செலிப்ரேஷன் டேல என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் டே, என்விரான்மெண்ட் டே அண்ட் ஹெச்ஐவி டே அண்ட் டயபெட்டிஸ் டே, மாதிரி ஒவ்வொரு டேக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இந்தியாவில் ஒரு இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வருவாங்க. அந்த இனிஷியேட்டிவ்ஸில் என்ன மாதிரி விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க, அந்த இயரில் அந்த இனிஷியேட்டிவ்ஸ் கீழே கொண்டு வந்த முக்கியமான தீம்ஸ் என்ன, இந்த தீம்ஸில் யார் பப்ளிஷ் பண்ணாங்க, இதெல்லாமே முக்கியமான ப்ரிலிமினரி பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, இப்போது நம்ம அந்த ரிலேட்டடான கண்டெப்ட்ஸ் பார்க்கலாம். த நீட் ஃபார் எஃபிஷியன்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட். எதுக்காக நமக்கு வாட்டர் மேனேஜ்மெண்ட் எஃபிஷியண்டாக தேவைப்படுது? வெரி ஃபர்ஸ்ட் திங், த மேனேஜ் ஸ்கேர்சிட்டி. இந்தியாவில் ட்வின் ப்ராப்ளம் இருக்குது. ட்வின் ப்ராப்ளம் என்னன்னா, ட்வின் ப்ராப்ளம் ஒன்று ட்ரவுட்டு, இன்னொன்று ஃப்ளட். மான்சூன் ரொம்ப டிலே வரும்போது நமக்கு ட்ரவுட்டும், மான்சூன் ரொம்ப ஹெவியாக வரும்போது நமக்கு ஃப்ளட்டும் ஃபேஸ் பண்ணுவோம். அப்போ இந்தியாவில் கூடிய இந்த வாட்டர் ப்ராப்ளம்ங்கிறது நமக்கு ட்ரவுட் மட்டும் கிடையாது, ஃப்ளட்டையும் கிரியேட் பண்ணும். அப்போ இந்த வாட்டர் வரக்கூடிய ட்ரவுட் அண்ட் ஃப்ளட்டை எப்படி மேனேஜ் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிற மூலமாக இந்த வாட்டரை நம்ம எஃபிஷியண்டாக மேனேஜ் பண்ண முடியும். ஏன்னா இப்போ அப்கமிங் ஃபியூச்சர் வேர்ல்டில் இவ்வளோ க்ரோஸ் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியில் வாட்டரை மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னா அது மிகப்பெரிய அளவில் ஒரு கிரைசிஸாக சேஞ்ச் ஆகும். அந்த கிரைசிஸ் எப்படி ஃபர்தராக இம்பேக்ட் ஆகும் அப்படின்னா ஜிடிபி லெவலில் இம்பேக்ட் ஆகும். இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்தியா சப்போர்ட் 80% ஆஃப் வேர்ல்டு பாப்புலேஷன், பட் ஒன்லி 4% ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் ரிசோர்ஸஸ். அப்போ இந்த 4% ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் ரிசோர்ஸை நம்ம எப்படி கால்குலேட்டிவாக யூஸ் பண்ண போகிறதுங்கிறத வச்சு தான் இந்தியாவுடைய சஸ்டைனபிள் க்ரோத்தை நம்ம என்ன பண்ண முடியும், ஸ்ட்ராங் ஹோல்ட் பண்ண முடியும். இது எதுக்காக அப்படின்னா எக்கனாமியை நம்ம ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக. இது எக்கனாமியில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்ம வாட்டரை எஃபிஷியண்டாக நம்ம மேனேஜ் பண்ணோன்னா ஜிடிபி டைரெக்டாக சஃபர் ஆகும். எப்படி சஃபர் ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள் இது நிதி ஆயோட ரிப்போர்ட் நம்ம என்ன பண்ணலாம், இந்த மெயின்ஸ் ஆன்சர் நம்ம யூஸ் பண்ண முடியும். சம்டைம்ஸ் இந்த மாதிரி ரிப்போர்ட்டை யார் கொடுத்தாங்கன்னு சொல்லி என்ன பண்ணலாம், ப்ரிலிம்ஸ்லேயே கேட்கலாம். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. த இன்சஃபிஷியன்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் would lead to 6% லாஸ் இன் ஜிடிபி. எப்படி வாட்டரை இன்சஃபிஷியண்டாக யூஸ் பண்ணுற மூலமாக ஜிடிபி லாஸ் ஆகும்னா, வாட்டர் இன்சஃபிஷியன்ட் யூஸ் பண்ணுற மூலமாக அக்ரிகல்ச்சர் என்ன பண்ண முடியாது, வாட்டர் இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் பண்ண முடியாது. வாட்டர் இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் பண்ண முடியாதுன்னா என்ன ஆகும், அக்ரிகல்ச்சர் லெவலில் ப்ரொடக்ஷன்ஸ் இம்பேக்ட் ஆகும். ப்ரொடக்ஷன் இம்பேக்ட் ஆகும்போது என்ன ஆகும், எக்ஸ்போர்ட் என்ன ஆகும், சஃபர் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த வாட்டரை எஃபிஷியண்டாக மேனேஜ் பண்ணனா செகண்டரி செக்டார் என்னது, இண்டஸ்ட்ரீஸில் நிறைய லெவலில் வாட்டர் கிரைசிஸ் கிரியேட் ஆகும். வாட்டர் கிரைசிஸ் கிரியேட் ஆகும் என்ன ஆகுது, நம்ம அந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸும் இந்த வாட்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் அந்த மிஷினை கூல் பண்ணுறாங்க. இந்த வாட்டர் மூலமாக தான் நிறைய ஃபேக்ட்ரிஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த வாட்டர் உங்களுக்கு கிடைக்கல என்ன ஆகும்னா க்ரௌடிங் எஃபெக்ட் அதிகமாகிடும். க்ரௌடிங் எஃபெக்ட்னா என்னன்னா, ஒரு கண்ட்ரியில் போதுமான அளவுக்கு வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலன்னா அந்த கண்ட்ரியில் கூடிய நிறைய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் நிறைய ஃபாரின் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கம்பெனிஸை ஷட்டல் பண்ணிட்டு வேற கண்ட்ரிக்கு போயிடுவாங்க. அப்படி வேற கண்ட்ரிக்கு போயிட்டு என்ன ஆகும், அன்எம்ப்ளாய்மெண்ட் கிரைசிஸ் அதிகமாகும். இதெல்லாம் வரக்கூடிய டைரக்ட் கிரைசிஸ். நெக்ஸ்ட்டு வேற என்ன மாதிரி இம்பேக்ட் வரும், டிசீஸ் எப்படி வரும்னா, இந்த வாட்டர் நம்ம சரியாக எஃபிஷியண்டாக மேனேஜ் பண்ணலாம், இதை க்ளீனாக வச்சுக்கலாம், ஹைஜீனிக்காக வச்சுக்கலாம், என்ன ஆகும்னா வாட்டர் போர்ன் டிசீஸ் அதிகமாகிடும். வாட்டர் போர்ன் டிசீஸ்னால் என்ன மாதிரி எக்ஸாம்பிள், ஃபார் டைபாய்ட் அண்ட் காலரா அண்ட் வாட்டர் மூலம் வரக்கூடிய நிறைய மஸ்கிட்டோஸ் டிசீஸ், ஃபார் எக்ஸாம்பிள் டெங்கு, சிக்கன்குனியா அண்ட் ஹைஜீனிக்காக வாட்டர் எல்லாம் வரக்கூடிய இஷ்யூஸ், இது எல்லாமே என்ன ஆகும், டிசீஸாக ஃபார்ம் ஆகும். இப்படி இது எல்லாமே ஃபார்ம் ஆகும்போது இதனால் யார் சஃபர் ஆகுறாங்க, பீப்புள் சஃபர் ஆகுறாங்க. இப்படி பீப்புள் சஃபர் ஆகும்போது இந்த பீப்புளுடைய ப்ரொடக்டிவிட்டி குறையும். குறையிற மூலமாக என்ன ஆகும், இந்த ஜிடிபி லாஸ் ஆகும். ஓகே, இப்படி தான் ஒரு வாட்டரை எஃபிஷியண்டாக மேனேஜ் பண்ண முடியலன்னா அது ஜிடிபி லெவலில் இன்டைரக்டாக பாதிப்படையும். ஓகே, இன்டைரக்டாக சம்டைம்ஸ் டைரக்டாக. ஓகே, நெக்ஸ்ட் கிளைமேட் ரெசிலியன்ஸ். Integrated water resource management is needed to maintain the eco-hydrological cycle and sustain biodiversities.
இப்போ இந்த இடத்துல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள் ஹைட்ராலஜி என்ன பண்ண முடியும், நம்ம மேனேஜ் பண்ணுறது மூலமாக கிளைமேட் அந்த கிளைமேட் சேஞ்சஸை ஓரளவு கண்ட்ரோல் பண்ண முடியும். வாட் இஸ் ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் evaporations and condensation and precipitation and runoff and percolation. இது எல்லாமே வாட்டர் சைக்கிள். இந்த வாட்டர் சைக்கிளை நம்ம மேனேஜ் பண்ணுற மூலமாக என்ன பண்ண முடியும், கிளைமேட்டில் வரக்கூடிய அதிகப்படியான கான்சிக்வன்ஸை குறைக்க முடியும். அப்போ எவாபரேஷன் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும், பர்ஸ்பிரேஷன் அதிகமாகிடும். பர்ஸ்பிரேஷன் ரொம்ப அதிகமாச்சுன்னா என்ன ஆகும், ஃப்ளட் அதிகமாகிடும். எவாபரேஷன் இல்லைன்னா என்ன ஆகும், பர்ஸ்பிரேஷன் இருக்காது. பர்ஸ்பிரேஷன் என்ன ஆகும், ட்ரவுட் அதிகமாகிடும். அப்போ இந்த வாட்டர் சைக்கிள் என்ன பண்ணுறோம், நம்ம மேனேஜ் பண்ணுறோம். இந்த வாட்டர் சைக்கிளை மேனேஜ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், ஏரி குளம்லாம் ரொம்ப அதிகப்படியான பொல்யூஷன் ஆகக்கூடிய ஏரி குளத்தை நம்ம பொல்யூஷன் ஃப்ரீ பண்ணுறோம். நிறைய ஏரிகளை தூர்வாரி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். நிறைய ஆர்டிஃபிஷியல் லேக் அண்ட் ஆர்டிஃபிஷியல் பாண்டை க்ரியேட் பண்ணணும். இது மூலமாக அந்த ஹைட்ராலஜிக்கல் சைக்கிளை பேலன்ஸாக வச்சுக்க முடியும். இது மூலமாக கிளைமேட் லெவலில் வரக்கூடிய கிரைசிஸ் என்ன பண்ண முடியும், மேனேஜ் பண்ண முடியும். இது எல்லாமே வாட்டர் லெவலுக்கான முக்கியமான எஃபிஷியன்டான டிசிஷன்ஸ். ஒரு வாட்டரை நம்ம எப்படி எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த ஃப்ளோ சார்ட் என்ன பண்ணலாம்னா, நம்ம மெயின்ஸ் ஆன்சர்டிங்கில் GS3லேயும் GS2லேயும் யூஸ் பண்ண முடியும். ஓகே, நல்ல ஸ்கோரிங் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வாட்டர் கவர்னன்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் சோஷியல் டைமென்ஷன்ஸ். உலகத்தில் ரொம்ப அதிகமான லெவலில் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடிய அக்ரிகல்ச்சர் லெவலில் யூஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரி இந்தியா. அதுக்கப்புறம் ரொம்ப அதிகப்படியான லெவல் இந்தியாவில் எங்கே வாட்டர் யூஸ் பண்ணுறாங்கன்னா டொமஸ்டிக் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த டொமஸ்டிக் சப்ளை வாட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகப்படியாக வேஸ்டேஜ் அதிகமாகுது. அக்ரிகல்ச்சர் ரொம்ப அதிகப்படியான வேஸ்டேஜ் ஆகுது. அப்போ என்ன பண்ணால் சோஷியல் டைமென்ஷன் வேணும். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணும், ஃபார்மர்ஸ் அண்ட் பீப்புள் இவங்களுக்கு என்ன பண்ணும், அண்ட் அஃப்கோர்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இவங்களுக்கு பெரிய லெவலில் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். என்ன பண்ணணும், சோஷியல் லெவலில் இந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட்டை கொண்டு வரணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டெமோக்ராட்டிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லா பீப்புளையும் கொண்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் பொலிட்டிக்கல் லெவலில் இருக்கக்கூடிய பீப்புள் அண்ட் NGO பீப்புள் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் காமன் பீப்புள் இவங்க எல்லாத்துக்குமே என்ன பண்ணணும், இந்த வாட்டர் எஃபிஷியன்ட் மேனேஜ்மெண்ட்டுக்காக பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும். அப்போ ரூரல் டெவலப்மெண்ட்லேருந்து இந்த ஸ்மார்ட் சிட்டி வரைக்கும் எல்லா பீப்புளும் என்ன பண்ணணும், இந்த வாட்டர் எஃபிஷியண்ட்டை எப்படி மேனேஜ் பண்ண முடியும், எப்படி எஃபிஷியண்டாக வாட்டரை நம்ம டேக்கிள் பண்ண முடியும், ஒரு ரெயின் வரக்கூடிய சீசனில் எப்படி நம்ம அதை சேஃப்கார்ட் பண்ண முடியும், வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம்னா என்ன, ஃப்ளட் எங்கெங்கெல்லாம் வரும், ட்ரவுட் எங்கெங்கெல்லாம் வரும், அந்த இடத்துல ப்ரேயராக என்ன மாதிரி ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது. இப்போ நிறைய பீப்புள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி வாட்டர் கவர்னன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும். அண்ட் என்விரான்மெண்ட் டைமென்ஷன், அஃப்கோர்ஸ் ஒரு வாட்டரை எப்படி யூஸ் பண்ணணும், இண்டஸ்ட்ரி லெவலில் யூஸ் பண்ணுறதுக்கான க்ரைட்டீரியா செட் பண்ணணும், டொமஸ்டிக் லெவலில் வாட்டர் யூஸ் பண்ணுறதுக்கான க்ரைட்டீரியா செட் பண்ணணும், அக்ரிகல்ச்சர் லெவலில் வாட்டர் யூஸ் பண்ணுற க்ரைட்டீரியா செட் பண்ணணும். எங்கே அதிகமாக வேஸ்டேஜ் நடக்குது, அந்த வேஸ்டேஜை எப்படி நம்ம டேக்கிள் பண்ண முடியும், எவ்வளோ ஃபைன் போடலாம், அது மூலமாக அந்த வேஸ்டேஜை எப்படி நம்ம குறைக்கலாம், இது மாதிரி நிறைய விஷயங்களை திங்க் பண்ணணும். அண்ட் அஃப்கோர்ஸ் எக்கனாமிக் டைமென்ஷன், ஒரு வாட்டர் நம்ம எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணலைன்னா என்ன மாதிரி எக்கனாமிக்கல் இம்பாக்ட் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்போ நம்ம எப்படி ஃபியூச்சரில் நம்ம மிடிகேட் பண்ண போகிறோம், இப்போ இருந்தே வாட்டர் எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணுறதுக்கான எக்கனாமிக்கல் பர்ஸ்பெக்டிவ் எப்படி திங்க் பண்ணலாம், இது எல்லாமே யூஸ் பண்ணுறது தான் வாட்டர் கவர்னன்ஸ். ஓகே, இது எல்லா டைமென்ஷனும் யூஸ் பண்ண போகிறோம். யூஸ் பண்ணுற மூலம் என்ன பண்ண முடியும், வாட்டரை எஃபிஷியண்டாக யூஸ் பண்ண முடியும். பட் இதோட சேலஞ்சஸ் என்னன்னா, ஃப்ராக்மெண்டட் கவர்னன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது நம்ம சிந்தசைஸாக யூஸ் பண்ண முடியாது இல்லை. அப்போ அக்ரிகல்ச்சர் லெவலில் இரிகேஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போது அங்கே வாட்டர் மினிஸ்ட்ரி இருக்கணும். அண்ட் வாட்டர் மினிஸ்ட்ரி அங்கே இருக்கும்போது அங்கே வேறு என்ன மாதிரி எர்த் மினிஸ்ட்ரிஸ் இருக்கணும். இதை சயின்டிஃபிக்கலாகவும் யூஸ் பண்ணணும், அண்டு டேட்டா வைஸும் யூஸ் பண்ணணும், அண்டு ஃபியூச்சர் பர்ஸ்பெக்டிவ் யூஸ் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி நிறைய மினிஸ்ட்ரியோடைய கொலாபரேஷன் தேவைப்படுது, நிறைய எக்ஸ்பர்ட்டோட ஒப்பீனியன்ஸ் தேவைப்படுது. இதெல்லாம் இருந்தால் மட்டும் என்ன பண்ண முடியும், அந்த வாட்டரை எஃபிஷியண்டாக யூஸ் பண்ண முடியும். இல்லாட்டி என்ன ஆகும்னா, வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஜஸ்ட் கிரவுண்ட் வாட்டர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுலேருந்து, இரிகேஷன்ஸ் அன்சஸ்டனபிளாக யூஸ் பண்ணுறதுலேருந்து, அண்ட் அதை சேஃப்கார்ட் பண்ணுறதுல, அதாவது சேஃப் பண்ணக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய க்ரைட்டீரியா ஃபெயிலியர் ஆகிறது, இது எல்லாமே என்னாங்கன்னா அந்த வாட்டரை எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணக்கூடிய இடங்களில் குறையும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன். அஃப்கோர்ஸ் அக்ரிகல்ச்சர் லெவல், இண்டஸ்ட்ரி லெவல், டொமஸ்டிக் இவங்க எல்லாருமே ஓவர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுனால வரக்கூடிய சேலஞ்சஸ்னா வாட்டர் கிரைசிஸ். அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணணும், அதிகப்படியாக அவேர்னஸ் கிரியேட் பண்ணி நிறைய ரூல்ஸ் ஃப்ரேம் ஒர்க் போட்டு என்ன பண்ணணும், அதை தடுக்கணும். நெக்ஸ்ட் லேக் ஆஃப் ஈக்குவிட்டபிள் ஆக்சஸ். வாட்டருங்கிறது இந்தியாவில் கூடிய எல்லா காமன் பீப்புளுக்கும் ஈக்குவலாக கிடைக்கிறது இல்லை.
இன்னும் இந்தியாவில் இருக்கக்கூடிய க்ரோஸ் பீப்புள் ஹைஜீனிக்கான வாட்டர் ஆக்சஸ் பண்ண முடியாமல் இடத்துல தான் இருக்காங்க. அரௌண்ட் 10 to 20 crores பீப்புள். இவ்வளோ பீப்புள் ஹைஜீனிக்கான வாட்டர் ஆக்சஸ் பண்ண முடியாத இடத்துல இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த வாட்டர் இன்இக்வாலிட்டி அதிகமாகுது. ஓகே, அப்போ அதை அட்ரஸ் பண்ணணும். அண்ட் கிளைமேட் சேஞ்ச், அஃப்கோர்ஸ் ஹைட்ராலஜி சைக்கிளை நம்ம டேமேஜ் பண்ணிட்டு என்ன ஆகும்னா அது கிளைமேட் லெவலில் இன்டெரக்டாக இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், எவாபரேஷன் அதிகமாகிற மூலமாக பர்ஸ்பிரேஷன் அதிகமாக ஃப்ளட் வரலாம். இல்லை எவாபரேஷன் இம்பாக்ட் ஆகிற மூலமாக என்ன ஆகும், ஃப்ளட் அப்படியே ட்ரவுட்டாக மாறலாம். இது எல்லாமே வரக்கூடிய ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள் இம்பாக்ட். ஸோ இது எல்லாமே அட்ரஸ் பண்ணுறதுக்கான முக்கியமான ஸ்கீம்ஸ் என்ன பண்ணணும், கவர்மெண்ட் இனிஷியேட் பண்ணணும், சோஷியல் லெவல்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். இது மூலமாக என்ன பண்ண முடியும், இந்த வாட்டர் கவர்னன்ஸை நம்ம சஸ்டைனபிளாக கொண்டு போக முடியும். ஸோ அதுக்கான இனிஷியேட்டிவ்ஸ் என்னென்னா இன்டெகிரேட்டட் வாட்டர் ரிசோர்சஸ் மேனேஜ்மெண்ட், வாட்டர் எக்கோசிஸ்டம் அண்ட் வாட்டர் ஹார்வெஸ்ட் சிஸ்டம் அண்ட் வாட்டர் சஸ்டைனபிள் சிஸ்டம் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறோம், நம்ம ஒரே ஸ்கீம்ஸை இன்டெகிரேட் பண்ணி எல்லாத்தையுமே ஒரே அம்பாலா கீழே கொண்டு வந்து என்ன பண்ணுறோம், அதை ஃபோக்கஸ் பண்ணுறோம். அண்ட் பிஹேவியரல் சேஞ்சஸ், அஃப்கோர்ஸ் ஒரு வாட்டரை எப்படி யூஸ் பண்ணுங்கிறத நம்ம ஸ்கூல் லெவலில் எஜுகேட் பண்ணணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும், அவங்க வளர்ந்து சொசைட்டியில் ஒரு பெரிய ஆளாக வரும்போது ஒரு வாட்டரை எப்படி எஃபிஷியண்டாக யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு தெரியும். அண்ட் கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன், எல்லா பீப்புளையும் என்ன பண்ணணும், பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும். அண்ட் சர்க்குலர் வாட்டர் எக்கனாமி அண்ட் ஜெண்டர் ரெஸ்பான்சிவ் வாட்டர் கவர்னன்ஸ், இவங்க எல்லாத்தையும் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒவ்வொரு பீப்புளுக்கும் வாட்டரோடைய இம்பார்ட்டன்ஸ் என்னங்க தெரியப்படுத்துற மூலமாக என்ன பண்ண முடியும், இந்த வாட்டரை எஃபிஷியண்டாக யூஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள், ஜான் பாகிர்தாரி எம்பவர் கிராம் பஞ்சாயத் அண்ட் வில்லேஜ் கமிட்மெண்ட் டு மேனேஜ் லோக்கல் வாட்டர் சிஸ்டம். ஸோ ஒரு முக்கியமான ஒரு கேஸ் ஸ்டடிஸ். தென் வாட்டர் கவர்னன்ஸ் ரிலவெண்ட்டான எக்ஸாம்பிள்ஸ், ஆர்டிகல்ஸ், கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ், ஸ்டேட் சப்ஜெக்டில் 7th schedule என்ன பண்ணுறோம், இந்த வாட்டர் ரிலவெண்ட்டான விஷயத்தை பற்றி பேசியிருக்கோம். அண்ட் ஆர்டிகல் 262 பார்லிமெண்ட் என்ன பண்ணிங்கன்னா ப்ரொவைட் அட்ஜுடிகேஷன் இன்டர்ஸ்டேட் ரிவர் டிஸ்பியூட்ஸ், இன்டர்ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய டிஸ்பியூட்ஸை சால்வ் பண்ணுறக்காக, ரிசால்வ் பண்ணுறக்காக பார்லிமெண்ட் இன்டர்வென்ஷன் இருக்குது. அதர் லீகல் ஃப்ரேம்ஒர்க்ஸ், இன்டர்ஸ்டேட் ரிவர் வாட்டர் டிஸ்பியூட்ஸ், ரிவர் போர்ட் ஆக்ட்ஸ் அண்ட் வாட்டர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் பொல்யூஷன் ஆக்ட், இது எல்லாமே வாட்டரில் வரக்கூடிய முக்கியமான ஆர்டிகல்ஸ் அண்ட் ஸ்டாச்சுட்டரி ரெகுலேஷன்ஸ். ஓகே, இது எல்லாமே மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்லையும் அண்ட் ப்ரிலிம்ஸோடைய பாயிண்ட் ஆஃப் வியூ முக்கியமான வரக்கூடிய ஆர்டிகல்ஸ். ஓகே, தேங்க்யூ ஆல்.